அத்தியாயம் 12. நள்ளிரவின் நிசப்தத்தில் அந்த அறையின் மெல்லிய வெளிச்சம் இருவரையும் இன்னும் நெருக்கமாக காட்டிக் கொண்டிருந்தது. பாரிவேந்தன் அவளது கைகளை மென்மையாக பற்றி விளக்கி அவளது இதழ்களில் தன் காதலை பதியம் போட இன்னும் ஒரு சில தூரங்களே இருந்த வேளையில் கவிமலர் அவனை தடுத்து நிறுத்தியிருந்தாள். திடீரென அவள் தன்னை மீண்டும் தடுத்ததும் பாரியின் முகம் சட்டென இறுகியது. அவனது புருவங்கள் சுருங்க, "என்னடி பிரச்சனை உனக்கு?" என்று தன் முரட்டுத்தனமான குரலில் லேசான ஆத்திரத்தோடு கேட்டான். கவிமலர் தன் இதழ்களை அழுத்தி கொண்டு பாரியின் கண்களை நேராக பார்க்க முடியாமல் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அவள் இதயம் படபடவென்று அடித்து கொள்ள முகமெல்லாம் நாணத்தில் செம்மையுற செய்தது. அது அது வந்து மாமா, விளக்கு" என்று மிகவும் மெல்லிய குரலில் நடுக்கத்தோடு இழுத்தாள். "விளக்குக்கு என்ன இப்போ?" என்று புரியாமல் கேட்டான் பாரிவேந்தன். "அதை அணைச்சிடுங்க மாமா" என்று தன் வெட்கத்தின் உச்சத்தில் வார்த்தைகளை விழுங்கி தட்டு தடுமாறி சொன்னாள் கவிமலர். அவள் உதிர்த்த அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி அதுவரை கடுப்பாக இருந்த பாரிவேந்தனின் முகம் இப்போது பிரகாசமாக மாறி புன்னகைத்தது. அவளது அந்த அப்பாவியான வெட்கமும் பேதைத்தனமான கோரிக்கையும் அவனது முரட்டு நெஞ்சை அப்படியே உருக வைத்தது. அவனது இதழ்களில் ஒரு மென்மையான ரசனை மிகுந்த சிரிப்பு குடியேறியது. அவளது முகத்தோடு தன் முகத்தை இன்னும் அருகில் கொண்டு வந்தவன் அவளது காதோரம் தன் காந்த குரலில், "ஏன் மலரு, இந்த மலரோட அழக நான் வெளிச்சத்தில் ரசித்து பார்க்க வேணாமா? இந்த வெளிச்சம் உன் முகத்தில் படுறப்போ நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா?" என்று மிகவும் மென்மையாக ரசனையோடு அவளது இதயம் உருகும்படி கேட்டான் பாரிவேந்தன். அவன் அத்தனை ரசனையோடு தன்னிடம் உரிமை பாராட்டி பேசியதும் கவிமலருக்கு அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே துணிவு வரவில்லை. வெட்கம் அவளது தேகமெங்கும் ஒரு புதிய பரவசத்தை ஏற்படுத்த சட்டென தன் இரு உள்ளங்கைகளாலும் தன் முகத்தை முழுமையாக மூடிக்கொண்டாள். அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு நாணத்தின் சிறைக்குள் அடைக்கலமானதைக் கண்ட பாரிக்கு அவளது அந்த பாவனை இன்னும் காதலை தூண்டியது. அவன் அவளது கைகளை விலக்க முற்படவில்லை. மாறாக தன் முகத்தை குனிந்து அவளது முகத்தை மூடியிருந்த அந்த மென்மையான சின்னஞ்சிறிய விரல்களின் மேலேயே தன் அதரங்களை அழுத்தமாக பதித்தான். அடுத்த கணமே அவளது கைகளையும் சேர்த்து தன் திண்ணிய மார்போடு அணைத்து அவளை அப்படியே அள்ளி கொண்டான் பாரிவேந்தன். அவளது மென்மையும் அவனது மேனியின் கதகதப்பும் ஒன்றோடொன்று சங்கமித்து கொண்டன. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த பேரன்பின் வெளிப்பாடாக அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் தன் அதரங்களால் மென்மையான கோலங்களை வரையத் தொடங்கினான். அவனது இதமான அருகாமை அவளது கவலைகளை எல்லாம் மறக்கடிக்க வைத்தது. கவிமலர் தன் கணவனின் இந்த அளவற்ற பாச வெள்ளத்தில் தன்னை முழுமையாக ஆழ்த்தி கொண்டாள். அவளது கைகள் ஆதரவாக அவனை பற்றி கொள்ள இருவரது மூச்சு காற்றுகளும் ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் வெப்பத்தை கூட்டின. விளக்கை அணைக்க சொன்ன அவளது வெட்கம் அவனது ரசனையான ஸ்பரிசத்தின் முன் மெல்ல மெல்ல கரைந்து போனது. பாரி அவளது இதழோரம் ஒட்டி இருந்த அந்த மெல்லிய நாணத்தை வளைத்து தன் காதலின் அத்தனை தாகத்தையும் தீர்த்து கொள்ளும் விதமாக அவளது அதரங்களோடு தன் அதரங்களை மென்மையாக இணைத்து கொண்டான். அங்கே அந்த அறையின் மெல்லிய வெளிச்சம் இரு இதயங்களும் ஒற்றை உயிராக இணையும் அந்த உன்னதமான தருணத்திற்கு ஒரு மௌன சாட்சியாக நின்று பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த நள்ளிரவின் இனிமையான தருணங்கள் மெல்ல கடந்து போயிருந்தன. இரு இதயங்களும் தங்களின் காதலை மௌனமாக பகிர்ந்து கொண்ட அந்த உன்னதமான அமைதியில் அறையின் இரவு விளக்கு மட்டும் மென்மையாக எரிந்து கொண்டிருந்தது. பாரிவேந்தன் தன் அகன்ற நெஞ்சத்தில் கவிமலரை அணைத்தபடி படுத்திருக்க மலர் அவனது நெஞ்சில் தலை வைத்து
அவனது சீரான இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே சயனித்து இருந்தாள். அவளது தேகமும் மனதும் அவனது அன்பில் நனைந்து குளிர்ந்து இருந்தாலும் அவளது இதயத்தின் உள்ளே இன்னும் ஒரு பாரம் அப்படியே எஞ்சியிருந்தது. ஜானகி அம்மாள் தன் அம்மாவை தொலைபேசியில் இழிவுபடுத்தி பேசிய அந்த வார்த்தைகளும், அதற்கு தான் தன் அம்மாவிடம் மாமாவே தன்னை அழைத்து வருவார் என்று அவசரத்தில் சொல்லி தொலைத்த அந்த பொய்யும் அவளது நினைவுக்கு வந்து அவளை வாட்டத் தொடங்கின. இதுதான் சரியான நேரம். மாமா நல்ல மனநிலையில் இருக்காரு. இப்போ இந்த மறுவீட்டு விஷயத்தை பற்றி பேசினா கண்டிப்பாக கேட்பாரு என்று தனக்குள்ளே நினைத்து தைரியத்தை வரவழைத்து கொண்டாள் கவிமலர். அவள் மெதுவாக அவனது நெஞ்சில் இருந்து தன் தலையை நிமிர்த்தி அவனது தீர்க்கமான விழிகளை ஏக்கமாக பார்த்தாள். மாமா என்று மிகவும் மெல்லிய ஆசையான குரலில் அவனை கூப்பிட்டாள். பாரி தன் கண்களை லேசாக திறந்து அவளது நெற்றியில் தவழ்ந்திருந்த கேசத்தை அவள் காதோரம் ஒதுக்கிவிட்டு, என்னடி இன்னும் வேணுமா என்று கேட்டு அவன் அருகே வர, இல்ல மாமா என்ற கவிமலர் அவனது நெஞ்சின் சுருள் கேசத்தை தன் விரல்களால் மெதுவாக சுழற்றியபடி ஜானகி தன் அம்மாவை திட்டிய விஷயத்தை முழுமையாக மறைத்துவிட்டு பேசத் தொடங்கினாள். அது வந்து மாமா, எங்கள் அம்மா இன்னைக்கு நைட்டு ஃபோனில் கூப்பிட்டுருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் முறைப்படி மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதான் நாம் 2 பேரும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? அம்மா அத்தைக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் அத்தை இந்த சடங்கெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல. ப்ளீஸ் மாமா, நாம் நாளைக்கு போயிட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு உடனே இங்கே வந்துடலாமாமா என்று தன் கணவனின் முகத்தையே ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் பார்த்து கேட்டாள் கவிமலர். அவள் அவ்வளவு ஆசையாக கேட்ட அந்த வார்த்தைகளை தன் காதில் வாங்கிய பாரிவேந்தனின் முகம் அடுத்த நொடியே லேசாக மாறியது. அவளது இடையில் இருந்த அவனது பாசப்பிடி சற்றே தளர்ந்தது. அவன் அவளது முகத்தை பார்த்து எந்தவித சலனமும் இல்லாமல், இங்க பாரு மலரு, அம்மா வேண்டாம்னு சொன்னா அதில் ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க பெரியவங்க, எதை எப்போ செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நாளைக்கு விடிஞ்சதும் வயலில் முக்கியமான வேலை இருக்குது. ஆளுங்க வராங்க, நான் கூடவே நின்று பார்க்கணும். இப்படி திடீர்னு நடு ராத்திரியில் சொன்னால் என்னால் எல்லா வேலையும் விட்டுட்டு வர முடியாதுடி என்றான் கராரான குரலில். அவன் சொன்ன அந்த பதிலை கேட்டு கவிமலரின் முகம் அப்படியே சோகத்தில் சுருங்கி போனது. அவளது கண்களில் இருந்த அந்த ஆசையின் வெளிச்சம் ஒரு நொடியில் அணைந்து போனது. அவளது சோர்ந்த முகத்தை பார்த்த பாரிக்கு மனசு கேட்கவில்லை. என்றாலும் தன் அம்மாவின் பேச்சை மீறக்கூடாது என்ற எண்ணமும் தன் வயல் வேலைகளும் அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. அவன் அவளது தோளை லேசாக தட்டி, உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையாக இருந்தா நீ மட்டும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா, நான் ஒன்றும் தடுக்கலை என்றான் சாதாரணமாக. அவன் கூறிய அந்த வார்த்தையை கேட்டதும் கவிமலருக்குள் அனல் பறக்கும் கோபம் தலைக்கேறியது. அவளது உள்ளங்கைகள் பரபரத்தன. இவர் அப்படியே 2 அறையலாமா என்று தோன்றும் அளவுக்கு அவளுக்கு ஆத்திரமும் ஆதங்கமும் ஒன்றாக முந்திக் கொண்டு வந்தது. மறுவீடுங்கிறது எதுக்கு? புதுசாக வந்த மாப்பிள்ளை பொண்ணோட சேர்ந்து வந்தாதானே அதுக்கு மறுவீடுன்னு பேரு. அதை விட்டுட்டு நான் மட்டும் எங்கள் வீட்டுக்கு தனியாக போகிறதுக்கு எனக்கு எதுக்கு அழைப்பு கொடுக்கணும்? இவருக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு அவனது பதிலை எண்ணி நெஞ்சம் கொதித்தாள். ஆனால் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் தன் கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு மௌனமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாரியோ அவளது மனப்போராட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தன் கைகளை நீட்டி, சரி நேரமாச்சு, தூங்கலாம், நாளைக்கு விடிஞ்சதும் நான் நேரமே வயலுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல தன் முகத்தை மறுபுறமாக திருப்பிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். சில நொடிகளிலேயே அவனது மூச்சுக்காற்று சீராக மாற அவன் நித்திரைக்குள் ஆழ்ந்து போனான். அவனோ தூங்கிவிட
அங்கே கவிமலருக்கு கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவளது நெஞ்சுக்குள் ஒரு பெரும் ஆதங்கம் குடியேறியது. இந்த மனுஷனை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒரு சமயம் பார்த்தா நான் சொல்லாத விஷயத்தையெல்லாம் தானே தெரிஞ்சுக்கிட்டு சமையல் அறையில் எனக்காக சமைச்சு போட்டு அன்பால் உருக வைக்கிறான். ஆனால் இன்னொரு சமயம் நானே ஆசையாக ஒரு விஷயத்தை கேட்டால் அது முடியாது, எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டுன்னு பிடிவாதமாக இருக்காரே என்று நினைத்து நினைத்து தன் தலையணையை கண்ணீரால் நனைத்தாள். அதைவிட அவளுக்கு தன்மேல்தான் இப்போது அம்புட்டு கோபம் வந்தது. அம்மா கிட்ட ஃபோனில் பெரிய இவளாட்டம், நாளைக்கு நான் மாமாவோட கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன். அதுவும் இவரே என்ன ஆசையாக அழைச்சிட்டு வருவார்னு வேற பொய் சொல்லி தொலைச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த நேரத்தில் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்போ நாளைக்கு அம்மா முன்னாடி போய் எப்படி தனியாக நிற்பேன் என்று தன்னை தானே மனதிற்குள் திட்டி தீர்த்து கொண்டாள் கவிமலர். ஜானகியின் வஞ்சக பேச்சும் தன் கணவனின் இந்த அனாவசியமான பிடிவாதமும் அவளது மனதை ஒரு சேர வாட்ட, அந்த நள்ளிரவின் நீண்ட யோசனைகளிலும் பகல் நேரத்து அலைச்சலின் களைப்பிலும் அழுது அழுது ஓய்ந்து போன கவிமலர் எப்போது கண் அயர்ந்தாள் என்றே தெரியாமல் அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் அதிகாலை. இன்னும் விடிவெளி கூட வந்திருக்கவில்லை. கோழி கூவுவதற்கு முன்னாலே மனதில் அலாரம் அடித்தது போல விழிப்பு வந்து சட்டென எழுந்தாள் கவிமலர். முதல் நாள் காலையில் கொஞ்சம் தாமதமாக எழுந்ததற்கே மாமியார் ஜானகி வார்த்தைகளால் வறுத்தெடுத்தது அவளது அடிமனதில் இன்னும் ஆழமாக பதிந்திருந்தது. மீண்டும் அப்படியொரு பேச்சு வாங்கிவிடக்கூடாது என்ற பயத்தில் நள்ளிரவின் களைப்பும் தூக்கமும் கண்களை சொக்கினாலும் விறுவிறுவென படுக்கையில் இருந்து எழுந்தாள். கட்டிலில் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் கணவன் பாரியை ஒரு நொடி ஆதங்கமாய் பார்த்தவள் பின் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு நேராக குளியலறைக்கு சென்றாள். அதிகாலை குளிர்ச்சியில் குளித்து முடித்து ஒரு புடவையை எடுத்து நேர்த்தியாக உடுத்திக்கொண்டு அவிழ்ந்து கிடந்த கூந்தலை பின்னல் போட்டுக்கொண்டு மெதுவாக கீழே இறங்கி போனாள். வாசல் தெளித்து கோலம் போட்டு நந்தவனத்தில் இருந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணீர் விட்டாள். பின்னர் வீட்டின் பின்கட்டில் இருந்த தொழுவத்திற்குள் நுழைந்தாள். அங்கே 4 மாடுகளும் சில நாட்டுக்கோழிகளும் இருந்தன. அவளுக்கு முன்பாகவே அங்கே பால் கறப்பதற்காக வந்திருந்த வேலையால் வேலன் மாடுகளுக்கு தீவனம் போட்டுவிட்டு பாலை கறந்து கொண்டிருந்தார். முதலில் பெரிய வீட்டிற்கு தேவையான பாலை தனியாக எடுத்து வைத்துவிட்டு பிறகுதான் அவர் வியாபாரத்திற்கான பாலை கறப்பது வழக்கம். தொழுவத்திற்குள் வந்த கவிமலர் வேலனை பார்த்து மரியாதை நிமித்தமாக ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். அவர் ஏற்கனவே கறந்து தனியாக எடுத்து வைத்திருந்த அந்த பாலை எடுத்துக்கொண்டு நேராக சமையல் அறைக்கு சென்றாள். அடுப்பை பற்ற வைத்து வீட்டினர் அனைவருக்கும் காஃபி போட ஆயத்தமானாள் கவிமலர். அதே சமயம் ரேகாவின் மகள் அமுதாவிற்கு என்று தனியாக தண்ணீர் சேர்க்காமல் திக்கான பாலை காய்ச்சி எடுத்து அதை தனியாக வைத்தாள். அவளது கைகள் சமையலறை வேலைகளில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவளது மனதிற்குள் இன்று எப்படியாவது மறு வீட்டுக்கு சென்று தன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. மாமா வரலைன்னா என்ன, நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம். அங்கே போய் அம்மா கிட்ட மாமாவுக்கு வயலில் அவசர வேலை, அதான் வர முடியலன்னு ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கொண்டே காலை உணவுக்கான டிஃபன் வேலைகளை வேகமாக செய்ய தொடங்கினாள். நேரம் நகர நகர வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக தூங்கி எழுந்து கீழே வரத் தொடங்கினர். சமையல் அறையில் இருந்து காஃபி மனம் வருவதைக் கண்ட ரேகா விறுவிறுவென உள்ளே வந்தாள். கவிமலர் ஆற்றி தயாராக வைத்திருந்த காஃபி கப்புகளை ஒரு தட்டில் அடுக்கி கொண்டு அவசரமாக வெளியில் சென்றாள். ராஜமாணிக்கம், ஜானகி அம்மாள், ரகுநாதன் என எல்லாரிடமும் நான் தான் காஃபி போட்டேன் என்ற தோரணையில் அதை கொடுத்துவிட்டு தனக்கும் ஒரு கப்பில் காஃபியை எடுத்துக்கொண்டு ஹால் சோபாவில் போய் சாய்ந்து அமர்ந்தாள்.
அதன் பிறகு அவள் சமையலறை பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. கவிமலர் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பாரிக்கான காஃபியை எடுத்துக்கொண்டு மாடி அறைக்கு சென்றாள். அங்கே பாரிவேந்தன் அதிகாலையிலேயே குளித்து முடித்து வெளியில் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். காலையிலேயே குளித்து முடித்து புத்தம் புது மலராக தன் முன்னாடி வந்து காஃபியோடு நிற்கும் தன் மனைவியை பார்த்ததும் பாரியின் நெஞ்சுக்குள் ஒரு மெல்லிய ஆசை அலை வீசியது. அவளது அந்த விடியற் காலையின் குளிர்ச்சியான தோற்றம் அவனை ஈர்த்தது. அவள் காஃபி டம்ளரை மேஜை மேல் வைக்கும்போது அவளுக்கு பின்னால் மெதுவாக வந்து நின்ற பாரி அவளது மெல்லிடையை வளைத்து தன்னோடு நெருக்கமாக அணைத்து கொண்டான். அவளது ஈர கூந்தலை ஒதுக்கி தன் இதழ்களால் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்தான். அவனது திடீர் செயலில் சிலிர்த்த கவிமலர், "ஏங்க" என்று மெல்லிய குரலில் அவனை கூப்பிட்டாள். "சொல்லுடி" என்று அவளது கழுத்தோரம் தன் முகத்தை பதித்து ரசித்து கொண்டே சொன்னான் பாரி. கவிமலர் அவனது அணைப்பில் இருந்தபடியே தன் மனதில் இருந்த ஏக்கத்தை குரலில் குலைத்து கேட்டாள். "ஏங்க, நீங்க உங்க வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட சாயங்காலமா என்னோட மறுவீட்டுக்கு வர முடியாதா?" என்று ஏக்கமாக அவனது முகத்தை பார்த்து கேட்டாள். அவள் மீண்டும் அதே விஷயத்தை பேசுவதை கேட்டதும் பாரியின் பாச முகம் சட்டென மாறியது. அவளது அணைப்பை நீக்கிவிட்டு, "அதைத்தான் நேற்று நைட்டே சொன்னேன்ல மலரு, என்னால் வர முடியாதடி. சும்மா விடிஞ்சதுலேருந்து அதையே பேசிட்டு இருக்காம போய் முதல்ல டிஃபன் என்னன்னு எடுத்து வை" என்று லேசான அதிகாரத்தோடு சொல்லிவிட்டு தன் சட்டையை சரி செய்தான். அவன் சொன்ன பதிலை கேட்டு கவிமலரின் இதயம் ஒரு நொடி கனத்தது. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவனிடம் வாதாடினாள். "நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா எங்க வீட்டுக்கு போனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க மாமா? புது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா வந்தா தானே எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு மரியாதை இருக்கும்" என்றாள் தவிப்புடன். பாரி எதை பற்றியும் யோசிக்காமல், "சரி, அப்போ நீயும் போகாத. இன்னொரு நாள் எனக்கு நேரம் இருக்கும்போது நானே உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" என்று மிகவும் சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர்ந்தான். முதலுக்கே மோசமாகி போன கதையானது கவிமலரின் நிலை இப்போது. அவன் வராதது ஒரு புறம் என்றால், இப்போது தன்னையும் போக வேண்டாம் என்று அவன் சொல்வதை கேட்டு அவளுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. உடனே அவசர அவசரமாக பதறிப்போய், "இல்லை மாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மா நான் வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசி நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி வாங்கி தரீங்களா?" என்று கெஞ்சும் குரலில் கேட்டு நின்றாள். தான் பிறந்து வளர்ந்த வீட்டிற்கு போகவே மற்றவரின் அனுமதி கேட்டு நிற்க வைக்கும் இந்த திருமண உறவை எண்ணி அவளுக்குள் ஒரு பெரும் சலிப்பு வந்தது. ஆண் ஆனவன் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாரிடமும் அனுமதி கேட்காமல் செல்லலாம். ஆனால் பெண் மட்டும் தன் கணவனிடம் தொடங்கி அவன் வீட்டு ஆட்கள் வரை அனைவரிடமும் அனுமதி பெற்ற பின்தான் வாசலை தாண்ட வேண்டும். இது போன்ற சில விஷயங்கள்தான் திருமணம் என்ற பந்தத்தை வாழ்நாள் சிறையாக மாற்றிவிடுகிறது. வீட்டின் பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு செல்வது என்பது கூட ஒரு வகையில் முறைதான், கடமைதான். ஆனால் இங்கே அனுமதி வாங்க வேண்டியதுதான் அவளது விதியாகவும் அவல நிலையாகவும் உள்ளது. அதுவும் தன் பெற்ற தாய் வீட்டிற்கு செல்லக்கூட ஒரு பெண் அனுமதி பெற வேண்டுமா என்ன? இங்கே கவிமலர் என்ற பெண்மையும் தன் விதியை நொந்து கொண்டு வேறு வழியின்றி தன் கணவனிடம் அந்த அனுமதியை கேட்டு பரிந்துரை செய்ய சொல்லி நிற்கின்றாள். ஏனென்றால் இவளாக சென்று மாமியார் ஜானகியிடம் அனுமதி கேட்டால் அவர் நிச்சயம் அவளை அவள் வீட்டிற்கு அனுப்ப மாட்டார் என்பது அவளுக்கே நன்றாக தெரியும். அதனால்தான் கணவன் சொன்னால் மாமியார் தட்டமாட்டார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் அவனிடம் சிபாரிசு செய்ய சொல்லி தவித்து நிற்கிறாள். அவளது மன போராட்டத்தையோ தன் அம்மாவின் வஞ்சக புத்தியையோ அறியாத பாரிவேந்தன், "நீ கேட்டிருந்தாலே அம்மா விடுவாங்க மலரு. சரி விடு, நீயே கவலைப்படுற, நானே அம்மா கிட்ட பேசிட்டு போறேன்" என்றான் சாதாரணமாக.
அவனது அம்மாவின் சுயரூபம் அவனுக்கு இன்னும் தெரியாது அல்லவா? கவிமலரும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் மௌனமாக தலையாட்டிவிட்டு மாடி அறையை விட்டு படிகளில் இறங்கி கீழே சென்றாள்.